வசதியா இருக்கா போல இருக்க. அட்டையை போட்டுற வேண்டியதுதான். நான் வெயில் அக்கா நான் வள்ளியே. ஏன் கடை என்னவோ புது பொண்ணாட்டம் சும்மா பல பல பலன்னு மின்னுது. காசு நல்லா நடமாடுது போல இருக்கு. கல்லா கட்டுறியோ? அட நீ வேற ஏக்கா, நானே கடனை கப்பி வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். கடனை வாங்கினியா? ஏய், ஏற்கனவே உனக்கு 1008 கடை இருக்குது. மேலும் மேலும் எதுக்கு கடன் வாங்குற? அட வாய மூடுக்கா. இப்படி ஏதாவது பண்ணாதான் 4 கஸ்டமர் வந்து நல்லபடியா சாப்பிட்டு போறாங்க. ஏன் உன்னையே எடுத்துக்கோ, நீயே 2 நாளா அந்த பக்கத்து கடையில தானே வாங்கி தின்னுட்டு இருக்கிற. இன்னும் இருந்தாலும் உன் கைப்பக்குவம் மாதிரி வருமா? வாங்கல. ஏன் வாங்கல? உஷாராயிட்டான். காசு கேக்குறான். என்னது? இட்லி எடுத்துக்கிட்டு வா, பசிக்குது. 2 இட்லி கட்டிக்கிட்டு வா. ஏக்கா 2 இட்லி? உடம்பு கிடம்பு சரியில்லையா? எதுக்குடி சும்மா சீரணம் ஆக மாட்டேன் வர வர. சரி இரு, நான் 2 சேர்த்தியே கட்டி தரேன். உள்ள சூடா அன்பு இட்லி எடுத்துட்டு இருக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? மனசே மனசுடி. 4 இட்லியா போட்டோமோ? நல்ல மூஞ்சில் தான் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன விட்ட போறது? கலாக்கா இந்த இட்லி சூடா இருக்கு. சரி காசை கொடு. காசா? எத்தனை தடவை கொடுப்பாங்க? எங்க கொடுத்த? எங்க கொடுத்தனா? அப்ப நான் போய் சொல்றேனா? இந்தா உன் இட்லியை வச்சுக்க. இந்த பாரு, ஓசியில சாப்பிட்ற பழக்கலாம் எனக்கு இல்லாதா. கல்லால போய் பாரு, பணியாரம் வந்தா அவங்ககிட்ட கொடுத்தேன். கல்லால என் காசு இருக்கும் பாரு. பணியாரத்துல கொடுத்துட்டல. சரி நான் கணக்கு பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி, கடங்கடம் வாங்கிட்டு மறுபடியும் வம்புல கும்பல மாட்டிக்காத. சரியா? 2 இட்லிக்கு வந்து 4 இட்லி. அந்த சூடா இட்லி எடுத்துட்டு வாப்பா. எஸ்க்கு போயிரு. பணியாரம். ஐயோ, பணியாரத்துல கொடுத்துட்டேன்னு சொல்லிச்சே. இன்னைக்கு தான் பணியாரம் கடைக்கே வரலையா? ஏ கலாக்கா, காசை கொடுத்துட்டு போக்கா. ஐயோ, இன்னைக்கும் காந்தி கணக்குல எழுத வச்சிருச்சு. வா இன்னொரு வாட்டி மூஞ்சில சூடா சாம்பார் ஊத்துறேன். இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.